ஜேசிபி மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் மாற்று இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். அந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் முழுவதுமாக தண்ணீர் நிரம்பியுள்ளது, எந்தெந்த பகுதிகளில் அந்த மழை நீரை அகற்றுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? எந்தெந்த பகுதியும் நம்ம சொல்ல முடியாது. தூத்துக்குடி நகரம் முழுவதுமே தண்ணீர் காடாகவும் வெள்ளக்காடாக தான் காட்சியளிக்கிறது. அதாவது 99% இதே போல் நிலைமைதான் அங்க காட்சியளிக்கிறது. இதுல குறிப்பாக சொல்ல போனோமா இன்னைக்கு காலையில அமைச்சர்கள் முகாம் இருக்கிற ரஹமத் நகர், அதே போல் ஸ்டேட் பேங்க் காலனி, வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, முத்தம்மாள் காலனி, அண்ணா நகர், மேம்பாலம் பகுதி, அது ரயில்வே கேட் ரவுண்டான 1, 2, 3, 4 அப்படின்னு எல்லா பகுதியிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட பகுதியில தற்போது மழை விட்டுருச்சு. இன்னைக்கு காலையில தூத்துக்குள்ள மழை கிடையாது, மழை விட்டுருச்சு. இதனால் மீட்பு பணி மிகவும் தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. அந்த மீட்பு பணிகளை துரிதமாக செயல்படுத்துவதற்காக தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல் தூத்துக்குடி தொகுதி எம்பி தூத்துக்குடி கனிமொழி ஆகியோர் முகாமிட்டு அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று தண்ணீர் தேங்கி இருக்கும் பகுதியில விரைவாக வெளியேற்றுங்கள் என்று அரசு ஊழியர்களையும் அதிகாரிகளும் உத்தரவிட்டிருக்காங்க. அதன் பேர்ல வெளியேற்ற வருகிறது. அது இந்த பணின்றது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பணி முடியறதுக்கு இன்னும் ஒரு 5 நாள் ஆகும். தண்ணீர் எல்லாம் முழுமையா வடிஞ்சு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வர அந்த தமிழக அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் இங்கதான் முகாமிட்டு இருப்பாங்க என்று உதயநிதி ஸ்டாலினும் கனிமொழி எம்பியும் நம்மிடம் தெரிவித்தார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.